இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போதும் பாரதி, இதுக்கு மேலேயே அவமானப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இதெல்லாம் உனக்கு தேவையா? இன்னைக்கு உன் பையனோட பிறந்த நாள். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். உன்னோட சொந்த வீட்ல உன்னோட எல்லா உரிமையையும் விட்டு கொடுத்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? வேலைக்காரங்களை விட கேவலமா உன்னை நடத்துறாங்க. இன்னைக்கு நடந்த அசிங்கத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறமா இந்த வீட்டுலதான் இருக்கணுமா? அவகிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல லட்சுமி. இதெல்லாம் ஆதிக்காக தான் பண்றேன்னு சொல்லி நம்ம வாய் அடைச்சிருவா. பாரதி, தமிழ பாரு. நீ உன் புருஷனுக்காக கஷ்டப்படுற சரி, இந்த குழந்தையும் கஷ்டப்படணும்னு என்ன தலைவிதியா? தமிழ் மனசுக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு உன் வார்த்தை கட்டுப்பட்டு வயசுக்கு மீறின பெருந்தன்மையோட நடந்துக்கிறா. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இதை இத்தோட விட்டுருங்க. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. எப்பவும் போல ஆதித்யாவோட பிறந்த நாள நம்ம கோவிலே கொண்டாடலாம். இவ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. நிஜமாதான் சொல்றாளான்னு கேட்டு சொல்லு. பாட்டி, உங்க கோவம் ரொம்ப நியாயமானதுதான். நடந்ததை மறந்துருங்களேன். வாங்க கோயிலுக்கு போலாம். இன்னைக்கு ஆதித்யாவோட பிறந்த நாள அவர் கூட சேர்ந்து கொண்டாடணும்னு நினைச்சதே நாம பண்ண பெரிய தப்பு. தேவையில்லாம ரொம்ப ஆசைப்பட்டுட்டோம். அதுக்கான பலனையும் அனுபவிச்சிட்டோம். இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. பாரதி, இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆளு கிடைக்கல, வேலை ஆகணும், ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா. அதனாலதான் நான் வந்தேன். வேலையில எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு தான் உங்களை விரட்டி விரட்டி வேலையை வாங்கினேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனைல முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நல்ல மாதிரி நடிக்கிறா பாத்தியா? சாத்தான் வேதம் ஓதிச்சா அப்படி இருக்கு பேச்சு. உலகமாக நடிப்பா இருக்குங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க வர வரைக்கும் எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. நீங்க எப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அப்ப ஆரம்பிச்சது எப்படி போய் முடிஞ்சதுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. என்னம்மா, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னமோ நான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு வந்த மாதிரில பேசிட்டு இருக்க நீ. நான் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை முடிஞ்சது பாத்தீல்ல? பார்த்தோம். அவளை ஏகிட்ட விடு லட்சுமி. இந்த பாரு சரோஜா, என்னமோ எல்லா வேலையும் நீ செஞ்ச மாதிரி பேசுற. ஏ கிழவி, என்னாண்ட இந்த பூச்சாண்டி வேலை காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏதோ தப்பு நடந்து போச்சேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். இதோ பாரு பாரதி, ஏதோ நடந்து போச்சு. இவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல குறை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடுங்கக்கா. பாத்தீங்களா இப்ப கூட பாரதி எப்படி பேசுதுன்னு? உங்க ஆளுங்களே நீதான் டிஃபரெண்டா இருக்க பாரதி. என் மேல ஏதாவது தப்பு இருக்கா பாரதி? இல்லக்கா, நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க. அப்படி சொல்லு பாரதி. இப்ப என்ன சொல்றீங்க? அதான் வந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. எல்லாருக்கும் வேலை இருக்கு. நான் வேலை. இன்னைக்கு ஆதித்யாக்கு பிறந்த நாள். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறோம். ஹாப்பி பர்த்டே இந்த பையனுக்கு தானா? நல்ல விஷயம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சபாஷ் சரோஜா, வந்த வேலை முடிஞ்சது. நம்ம பேமெண்ட்டை வாங்கிட்டு ஜூட்டு விட்டுற வேண்டியதுதான்.